மதுவை ஒழிப்போம். மேலும் உடலை கெடுக்கும் மதுவை கனவிலும் நினைக்காதே. ஞானம் என்பது சுத்த அறிவு, பரிபூரண அறிவு. ஆனால் மதுவோ அறிவை மயக்கும், சுய நினைவை இழக்கச் செய்யும். மதுவை அருந்துபவனை மனிதனாகவே கருத முடியாது. இதில் மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், நமது அரசாங்கமே மதுவிற்கு உரிமை கொடுத்திருப்பதே. நல்ல வருமானம் கிடைக்கிறது என்பதற்காக மக்களை அழிக்கும் மதுவிற்கு விற்பனை உரிமம் கொடுக்கிறார்கள். நமது பாரத தேசத்தின் பண்பாடு உயர்ந்தது, கலாச்சாரம் மிக சிறந்தது என பெருமை பேசும் நாம், தினம் தினம் மது குடித்து மாண்டு கொண்டிருக்கும் கெட்டு கொண்டிருக்கும் மக்களை அரசாங்கம்தான் உருவாக்குகிறது என்பதனை நினைத்து இரத்த கண்ணீர் தான் வடிக்க வேண்டும். மக்கள் சீரழிய அரசே காரணமாகிறது. மதுவை அறவே யார் ஒழிக்கிறார்களோ அவரே உண்மையான மக்கள் தொண்டன். அவர்கள்தான் நல்ல ஆட்சியாளர்கள். ஆண்டவா, இந்த மக்களை மது அரசர்களிடமிருந்து காப்பாற்று. குடியை கெடுக்கும் என்று மதுபாட்டில் விற்பனம் செய்கிறார்கள். இதில் யார் முட்டாள் என தெரியவில்லை. மது விற்பவரா, மது குடிப்பவரா? இதற்கு அனுமதி அளித்தவரா? குடியை கெடுக்கும் மதுவை விற்க ஏன் அனுமதி அளித்தாய்? விற்க உரிமை வழங்கியதன் மாபெரும் குற்றம். சிந்தியுங்கள். இந்திய மக்களாகிய நீங்கள் குடிகார மக்கள் ஆகிவிடாதீர்கள்.